சமரச மையம் குறித்த விழிப்புணர்வு. மிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சமரச தீர்வு மையம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு தாலுக்காவிலும் சமரச தீர்வு மையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து வழக்குகளையுமே நாம் நீதிமன்றத்தின் மூலமாக தாக்கல் செய்து நீண்ட காலம் காத்திருந்து வழக்குகளை முடித்து வருகிறோம். அதுபோல் இல்லாமல் பாகப்பிரிவினை வழக்கு, கணவன் மனைவியிடம் ஏற்படுகின்ற விவாகரத்து வழக்கு, மெயின்டெனன்ஸ் வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், இது போன்ற எண்ணற்ற வழக்குகளை நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து நீண்ட காலம் காத்திருக்காமல் சமரச தீர்வு மையத்திற்கு மூலமாக இருதரப்பினரும் அழைத்து நன்கு பயிற்சி பெற்ற மீடியேட்டர்கள் மூலமாக வழக்குகளை முடித்து வைப்பதற்கு ஒரு ஏற்பாடாக சமரச மையத்தை இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்னை உயர்நீதிமன்றம் செயல்படுத்தி வருகிறது. பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வாயிலாகவோ நேரடியாக நீதிமன்றத்தில் நீங்களே மனு கொடுத்தோ அல்லது உங்கள் வழக்கறிஞர் மூலமாகவோ உங்கள் வழக்கை நீங்கள் சமரசமாக முடித்துக்கொள்ள விரும்பினால் உடனடியாக மனுவை நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த வழக்கினை சமரச மையத்திற்கு அனுப்பி வைத்து பயிற்சி பெற்ற சமரசர்கள் மூலமாக உங்கள் வழக்கை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். உங்களுடைய வழக்கு சமரச மையத்தில் முடிக்கப்பட்டால் அந்த நீங்கள் நீதிமன்றத்தில் செலுத்திய கட்டணமும் உங்களுக்கு திருப்பி வழங்கப்படும் என்பதை இதன் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் அனைவரும் வழக்கறிஞர்களும் சமரசத்த மையத்தை நாடி உங்கள் வழக்குகளை தீர்த்து கொள்ள இந்த ஒரு விழிப்புணர்வு பேரணியை நாங்கள் நடத்த உள்ளோம். அதிலும் கலந்து கொண்டு சமரசத்திலும் கலந்து கொண்டு அனைத்து வழக்குகளையும் முடிப்பதற்கு நீண்ட காலமாக காத்திருக்க வழக்குகளை முடிப்பதற்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்திய இனிய காலை பொழுதில் சமரசம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நம்முடன் இணைந்து பணியாற்றுவதற்காக மேட்டூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் அனைவரும் வந்துள்ளார்கள். மற்றும் காவல்துறை, நீதிமன்ற வழக்காடிகள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்து, சமரசம் என்பது இன்றைய தேவையை முதன்மையாக கொண்டுள்ளது. உலக பொருளாதாரமெல்லாம் சீரழிந்த போதும் கூட அந்த பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கு இரு நாடுகளிடையே ஏற்பட்ட போர் பதற்றத்தை தணிப்பதற்கு முதன்மையாக பேசப்படுகின்ற ஒரே வார்த்தை சமரசமாகும். சமரசம் என்பது ஒன்றால் மட்டுமே அந்த இரு நாடுகளுக்கு இடையே ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை நம்மிடையே மட்டுமல்ல உலக நாடுகளிலேயே உள்ளது. இருவேறு நபர்களுடைய கருத்து வேறுபாடுகளை களைவதற்கு சமரசம் என்ற ஒரே ஒரு உயர்ந்த நோக்கம் மட்டுமே சிறந்த தீர்வாகும் என்பதை நமது உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்று நாடு முழுவதும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் சமரச தீர்ப்பாயம் என்பது சமரச நன்கு பயிற்சி பெற்ற வழக்கறிஞர் மூலமாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் அது பற்றி பல்வேறு தரப்பினர்களிடையே தெரியாத காரணத்தால் அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை முன்னிறுத்தி தான் இன்றைய தினம் இந்த நிகழ்வை நடத்துகின்றோம். இது பொதுமக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்பதாகத்தான் நமது அரசு கலைக்கல்லூரியை சேர்ந்த நாட்டு நலத்தனிப்பட்ட மாணவர்கள் அனைவரும் இன்று இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு வழக்கறிஞர்கள் உட்பட நாங்கள் உட்பட அனைவரும் இதை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதற்காக இந்த சிறந்த ஏற்பாடு ஏற்பட்டுள்ளது. சமரசம் என்பது நிரந்தர தீர்வு என்பதை குறிக்கோளாக கொண்டு நாம் செயல்படுவோம் என்பது வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.